நம்மளெல்லாம் காப்பாற்றுறதுக்கு சிவபெருமான் விஷம் குடிச்சாராங்க. ஆமாங்க, வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நமக்காக விடம்புண்ட இந்த சிவபெருமான் எவ்வளவு கருணை மிகுந்த கடவுள் என்பதை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். பலரும் என்ன நினைக்கிறாங்க, சிவபெருமானை கும்பிட்டா துன்பம் வரும், சிவபெருமான் சுடுகாட்டு கடவுள், குடும்பத்தில் குழப்பம் ஏற்படும், அவரை கும்பிட்டா காசெல்லாம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் சிவபெருமானை கும்பிடுறதுக்கே அச்சப்படுறாங்க இல்லைங்களா. அந்த சிவபெருமான் நம்மளெல்லாம் காப்பாற்றுறதுக்காக தெரிஞ்சே விஷத்தை குடிச்சாராங்க. தெரியாமல் இல்லை, தெரிஞ்சே விஷத்தை குடிச்சாராம். குடித்ததோட மட்டும் இல்லாமல் அதை விழுங்கிராம இந்த கழுத்து பகுதியில் நிறுத்தினாராம். இந்த கழுத்து பகுதியை கண்டம்னு தமிழில் சொல்கிறதுங்க. அந்த விடத்தை நஞ்ச இங்கே நிறுத்தினதுனால சக்கச்சவேன்னு இருந்த அந்த சிவபெருமானுடைய கழுத்து நீல நிறமாக மாறிடுச்சான். அதனால சிவபெருமானுக்கு நீலகண்டன் அப்படின்னு ஒரு பெயர். இந்த சிவபெருமான் இவ்வளவு கருணையானவரா, இப்படி உயிர்களை காப்பதற்காக நஞ்சை உண்டாரான்னு சொல்லி தான் நம்ம 63 நாயன்மாரில் ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாராம். நமக்காக நம்ம உயிர்களெல்லாம் காப்பாற்றுறதுக்காக விடம்புண்டானே அந்த சிவபெருமான் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு. அந்த திருநீலகண்டத்தை சொல்லி சொல்லியே அவருக்கு திருநீலகண்டர் அப்படின்னு பெயர். அதாவது சிவபெருமானுக்கு நீங்கள் அன்பு செய்வதற்கு மிகச்சிறந்த வழி அந்த திருநீலகண்டத்திற்கு அல்லது அந்த சிவபெருமானுக்கு பூ போட்டு வழிபாடு பண்ணுவது தான். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர், ஒய்வினை நாடாது இருப்பதும் உந்தமக்கு ஊனமன்றே, கைவினை செய்து எம்பிரான் கழல் போற்றுதும் நாமடியோம், செய்வினை வந்தமை தீண்டப்பெறா திருநீலகண்டம் என்று சொல்லி அந்த திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டு ஞானசம்பந்தர் பாடினார். என்ன பாடினார்னா, சிவபெருமானுக்கு பூ கட்டி போட்டு பாட்டு பாடுங்க, உங்கள் பாவெல்லாம் தீங்கி போயிடும், இது சிவபெருமான் மீது ஆணை அப்படின்னு அந்த திருநீலகண்டத்தின் மீது ஆணையாக செய்வினை வந்தமை தீண்டப்பெறா திருநீலகண்டம்னு அந்த திருநீலகண்டத்தை சிறப்பித்து ஞானசம்பந்தர் பதிகம் பாடியிருக்கிறார். அப்படி இந்த திருநீலகண்டம் என்பது சிவபெருமானுடைய கழுத்தில் இருக்கின்ற அந்த நீலகண்டம் இருக்கின்றதே, அதை ஏன் பெருமான் நமக்கு காட்டினாரு? சரி, விடம்தான் கொண்டாரு, அந்த விடத்தை விழுங்கி இருக்கலாமே, எதுக்கு இங்கே நிறுத்தினார் அப்படின்னு சொன்னால் காரைக்கால் அருமையார் ரொம்ப அருமையாக கேட்பாங்க. அதாவது விடத்தை உண்ட வாய் சிவந்திருக்க உன்னுடைய கழுத்து மட்டும் நீல நிறமாக கருத்து நிற்பது எப்படி அப்படின்னு கேட்பாங்க. இப்போ சிவபெருமான் அந்த விடத்தை விழுங்கிராம கழுத்தில் நிறுத்தி இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றதான். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் சாத்திர நூல்கள் ரொம்ப அருமையாக சொல்லுது. தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார அப்படின்னா சிவபெருமான் அவனிடத்திலே இருக்கின்ற பேரின்பத்தை உயிர்களுக்கு கொடுப்பதற்காக அவன் என்ன செய்தானான், தன்னுடைய திருவுருளை வெளிப்படுத்தினான். அதை உமையம்மையாக வெளிப்படுத்தி அருள் செய்தான் என்று சொல்வார்கள். இப்போ சிவபெருமானுடைய திருவருள் செயலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் அந்த விடத்தை இங்கு நிறுத்தினார் என்று சொல்லுவார்கள். அந்த விடத்தை பார்க்கின்ற போது, அந்த நஞ்சை பார்க்கின்ற போது நமக்கு சிவபெருமான் நமக்காக தன்னையே தருவான் இல்லைங்களா. பாடல்லாம் கூட ரொம்ப அருமையாக இருக்குது. என்ன தருவான் சிவபெருமான் சொன்னால் தன்னையே தருவான்னு காட்டுகின்ற ஒரு அரிய செயல் சிவபெருமான் கழுத்திலே இந்த நஞ்சை நிறுத்தி இருப்பது. இதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் ஞானசம்பந்தர் கோளறு பதிகத்தில் வேயுரு தோழிப்பங்கன் விடமுண்ட கண்டன் எடுத்தோடனே சொல்கிறாரு. வேயுரு தோழிப்பங்கன்னா மூங்கிலை போன்று தோள்களை உடைய உமையை ஒரு பக்கத்தில் வைத்தும் தன்னுடைய கழுத்திலே கண்டத்திலே நஞ்சை வைத்தும் இந்த கோள்களினால நாள்களினால வருகின்ற எல்லாவற்றையும் காக்கின்றவன் அந்த பெருமான் அப்படின்னு சொல்லி பெருமானுடைய பக்கத்தில் இருக்கின்ற திருவருள் வடிவான உமையம்மையும் கழுத்தில் இருக்கின்ற கண்டத்தையும் சொன்னார், இந்த நஞ்சையும் சொன்னார். அப்போது இதை விளக்குவதற்கு தான் என்ன செஞ்சுருக்காங்க, புராண செய்தி சொல்லியிருக்காங்க. என்ன புராண செய்தி சொல்லியிருக்காங்கன்னா, தேவர்களும் அசுரர்களும் திருப்பாற்கடலை கடைந்தார்கள்,
அப்பொழுது ஆலகால விடம் வந்தது, நஞ்சு வந்தது, எல்லோரும் பயந்து ஓடி போனார்கள். இந்த நஞ்சினுடைய காற்று பட்டே திருமால் கருப்பாகி போயினார் அப்படிங்கிற செய்தி இருக்கின்றது. அதற்கு மேலே இதை யாரை கொண்டு போய் எல்லாரும் சிவருமான இடத்துல போய் வேண்டுறாங்க, இந்த நஞ்சை எப்படி கொண்டு வர்றதுன்னு நம்முடைய சுந்தரர் பெருமான் இருக்கிறாரே அவரை கூப்பிட்டு அந்த நஞ்சை போய் கொண்டு வா அப்படின்னு கொண்டு வந்ததுனால அவருக்கு ஆலால சுந்தரர் அப்படின்னு சுந்தரருக்கும் பெயர் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி புராணங்கள் எல்லாம் சொல்கின்றன. யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த நஞ்சினை சிவபெருமான் உயிர்களை காப்பதற்காக தெரிந்தே அந்த நஞ்சை உண்டு தன்னுடைய கழுத்திலே நிறுத்தினான் என்கின்ற செய்தி புராணங்களில் உண்டு. புராணங்களில் சிவபெருமான் இறந்து போயிடுவார் போல உமையம்மை போய் நிறுத்தினது போல சொல்லியிருப்பாங்க. அவர் கழுத்தை நெரிச்சு இங்கே நிறுத்தினதா சொன்னதா சொல்லியிருப்பாங்க. ஆனால் திருமுறைகள்லாம் எப்படி சொல்லுதுன்னா, சிவபெருமான் தானே அங்கு கழுத்திலே நிறுத்தி அந்த சிவபெருமானை பார்க்கின்ற போதெல்லாம் நமக்காக தன்னுடைய உயிரையே ஈகம் செய்வதற்கு நின்று கொண்டிருக்கின்றவன் அந்த பெருமான். அந்த பெருமான் எப்போதும் நம்மை காப்பதற்காகவே இருக்கின்றான். அந்த பெருமான் நம்மை எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்கின்றான் என்கின்ற அரிய செய்தியை நமக்கு, அதுதான் ரொம்ப அருமையாக மணிவாசகர் சொல்வார். பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆரேலோர் எம்பாவாயின்னு சொல்லுவார். ஆடேலோர் எம்பாவாயின்னு. இப்போ சிவபெருமான் தான் நாளும் தன்னை ஈந்து நம்மை காக்கின்றான். அதை கூட மணிவாசகர் ஒரு பாட்டில் சொல்லுவார். தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கோலோ சதுரர் என்று சொல்லுவார். இப்போ சிவபெருமான் தன்னையே தந்து நம்மை எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு சொல்லி நமக்கு நினைவூட்டுவதற்காக தன்னுடைய கழுத்திலே நஞ்சை நிறுத்தி வைத்திருக்கின்றான். அதை புராண செய்தியில் கொண்டு வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ சிவபெருமான் ஒருபோதும் நமக்கு தீங்கு செய்ய மாட்டான். சிலர் சொல்கிறாங்க இல்லைங்களா, இன்னும் குறிப்பிட்ட காலத்தில் சிவபெருமான சாமி கும்பிடக்கூடாது, கும்பிட்டா தீமை ஏற்படும், கொஞ்ச நாளைக்கு சாமி கும்பிடக்கூடாது, அடைச்சி போட்டு வைக்கணும், அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. அதெல்லாம் நம்ம சைவத்தை எடுத்து ஆழ்ந்து பார்க்கின்ற போது சைவம் எப்பொழுதும் இறைவன் நன்மையே செய்வான். நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே என்று மணிவாசக பெருமான் சொல்லுவார். அதனால சிவபெருமானை கும்பிட்டா துன்பம் ஏற்படும், சாமி கும்பிட்டா அதனால தீமை ஏற்படும், இப்படிலாம் சொல்றது நம்முடைய சைவத்திற்கு பொருந்தாது. மற்றவர்களுக்கு ஏதோ எந்த வகையில பொருந்தி போட்டோம். சைவத்தில் சிவபெருமானை வழிபடுவதனால ஒரு தீமை ஏற்படும். அது எந்த காலமாகவும் இருக்கட்டும். காலத்தை கடந்து நிற்கின்றவன் பெருமான், காலத்தை உண்டாக்கியவன் பெருமான் என்பதை குறிப்பதற்காகத்தான் நிலவை பற்றி பேசும்போது நம்ம பேசணும். அப்போ சிவபெருமானை வழிபடுவதற்கு காலமே இல்லை. எல்லா காலத்திலும் சிவபெருமானை வழிபடலாம். அவனை அகத்திலே வழிபடலாம், புறத்திலே வழிபட சிக்கலாக இருந்தால் அகத்திலே வழிபடலாம், எங்கிருந்தும் வழிபடலாம். எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருள் செய்தான் அப்படின்னு நாவுக்கரசு பெருமான் சொல்லுவார். எங்கே என்னை இருந்திடம் தேடி கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினான்னு திருவாய்மூரில் நாவுக்கரசு பெருமான் சொல்றார். அதனால இந்த சிவபெருமானை தயக்கமின்றி எக்காலத்தும் எவ்விடத்தும் வழிபடுங்கள். அந்த பெருமான் நம்மை காத்து அருள் செய்வதற்காகவே இருக்கின்றான் என்பதை காட்டி நிற்பது இந்த பெருமானுடைய கழுத்திலே திருநீலகண்டமாக இருக்கின்ற அந்த கழுத்திலே இருக்கின்ற விடம் என்கின்ற அடையாளம் சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம்.